பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 2 கூடிய சூரியன் நேராக அதிலிருந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகே. அப்போ 2 கூடையங்கிறது வாக்கு, தனம், காசை குறிக்கக்கூடியவர் 5ல் இருக்குது. அப்போ 5ல் இருக்கிறது என்னென்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 2 கூடையவர் 5ல் போய் இருக்கிறது, குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியத்தில் போய் இருக்கிறது மிக சிறப்பான விஷயம். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். அதிசாரத்தில் குருவும் வந்து இதில் கடகத்தில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். கடகராசிக்காரனோட இயல்பான மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அது அந்த ஒரு வீட்டோட ஓனர் வந்து சந்திரன். அப்போ இவங்களுக்கு என்னென்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அந்த வீட்டோட கேரக்டர்ஸ் எப்படியும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் ரியாக்ட் இருக்கும். அதாவது ஜாதகம் பலன்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுற மாதிரி, இதில் ஒரு ஸ்பூனு அதில் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு புடச்சி எடுத்து கொடுக்குறது தான் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியோட அதிபதியோட கேரக்டர்ஸ் இருக்கும், நட்சத்திர அதிபதியோட கேரக்டர்ஸ் இருக்கும், கோச்சாரத்தில் என்னென்ன கிரகம் பார்க்குதோ அதோட கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த ராசியை பார்த்த கிரகங்களோட கேரக்டர்ஸ். இப்போ எல்லா பலன்களும் சேர்த்து தான் வரும். ஒன் சைடாக பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேச முடியாது, மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கைங்கிறது, நல்லது இருக்கும் கெட்டது இருக்குன்னு கலந்து தான் போகுமே தவிர, பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 2ஆம் இடத்துல நல்ல லக்னத்தை ராசியிலே வந்து குரு இருக்கிறாரு, இன்னொரு 15-20 நாளைக்கு இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்த அதிபதி 5ல் போய் இருக்கிறதுனால இருக்கும். குழந்தைகளோட உறவு, குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நல்லபடியாக நல்லா பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்.